அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த இலை கிடைச்சா விட்டுறாதீங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு நிலைவாசல் பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் சனி பகவானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா மாசத்தோட முதல் நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 111 போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதி 1 மாதம் 11. அந்த வகையில் மாதத்தோட முதல் நாள்லேயே இன்னைக்கு 111 போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 111 போர்ட்டலே நமக்கான நல்ல ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான போர்ட்டல்னு சொல்லலாம். பொதுவாக போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்ம பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் உடனடியாகவே ஏற்படும். அதுவும் மாதத்தோட முதல் நாளில் வரக்கூடிய இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாதத்தோட முதல் நாளில் இந்த வார்த்தையை சொல்லி தண்ணீரை குடித்தாலே போதும். இந்த மாதம் ஃபுல்லாகவே பணமழை பொழியும்னு சொல்லி ஒரு ரகசிய வார்த்தையை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 2வது வீடியோவில் இன்னைக்கு மத்தியானம் சரியாக 1:11 இந்த வார்த்தையை 11 முறை மட்டும் எழுதினாலே போதும். கத்தையா பணம் சேரும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி 2வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் டாரோ கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கணும்னா அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு கார்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப திறமைசாலிகள். எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். முடியாததுங்கிறதே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா உடனடியாக அதற்கான சொல்யூஷனை நீங்கள் கொடுப்பீங்க. மற்றவங்களும் ஏதாவது ஒரு தேவை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா உடனே உங்ககிட்ட தான் பேசுவாங்க. கரெக்டானு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு கார்டு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சமநிலையில் இருக்கணும்னு சொல்ல வருது. அது என்னங்க சமநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உறவுகளுக்குள்ள நாம் மட்டுமே அன்பை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த உறவு சரியான பாதையில் போகாது. மற்றவங்க கிட்ட இருந்தும் அன்பு நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அவங்க அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் இந்த 2வது கார்டு சொல்லுது.
பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ உறவுகளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சமநிலையில் இல்லாமல் இருக்கீங்க. அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தையே நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்கிறத தான் இந்த 2வது கார்டு சொல்லுது. கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததா இந்த 3வது கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தலைகீழாக வந்திருக்கு. அப்போது இந்த கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் நியாயமே இல்லை. சில விஷயங்கள் நியாயமே இல்லாமல் உங்களுக்கு நடக்குது. உண்மையை யாரோ மறைக்கிறாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறத நீங்களே உணர்றீங்கிறத தான் இந்த 3வது கார்டு சொல்லுது. அதே மாதிரி கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 3 கார்டு மூலமாக பிரபஞ்சம் இன்னைக்கு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே ரொம்ப நம்பாதீங்க. யாரை நம்புகிறோம் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல நம்புங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையை தேடுங்க. நியாயத்தோடு நடந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி சமநிலையோடு இருங்க. குடுக்கல் வாங்கல் 2மே சமநிலையில் இருக்கணும். ஒன்றா கொடுத்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வாங்கிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு மெஜிஷியனோட பவர் இருக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நியாயத்தையும் சமநிலையையும் உருவாக்கக்கூடிய சக்தியும் திறமையும் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை யூனிவர்ஸ் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பேலன்ஸ்டாக இருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியில இருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கற்பூரவள்ளி இலை தேவைப்படும். இந்த கற்பூரவள்ளி இலையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. பொதுவாக மாதத்தோட முதல் நாளில் கற்பூர இலையை வச்சு நம்ம பரிகாரத்தை செய்யும் போது இந்த மாதம் ஃபுல்லாக அற்புதமான பணவரவு நமக்கு ஏற்படும். ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தாலே போதுமானது. இந்த கற்பூரவள்ளி இலைக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய தன்மையும் அதிகம். இந்த கற்பூரவள்ளி இலையை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு பச்சை கற்பூரம் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஒரே ₹1 நாணயம் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்காக தான் ₹1 இந்த பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததா ஏதாவது ஒரு துணி நமக்கு தேவைப்படும். சிகப்பு நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் சுத்தமாக இருக்கீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையில நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி மகாலட்சுமி தாயாரோட சிம்பலையும் பெருமாளோட ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையை நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில் வச்சுருங்க. இது கூட ₹1 பச்சை கற்பூரத்தையும் வச்சு இதை ஒரு முடிச்சா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும். இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் வரக்கூடாது, பணத்துக்கான தடைகளோ பண கஷ்டமோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் கட்டி விட்டுருங்க. வலது பக்கம் இடது பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் இட வசதி இருக்கோ அந்த பக்கம் கட்டி விடலாம். ஆனால் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கம் கட்டுறது நல்ல பலனை கொடுக்கும். இது உங்கள் வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் அண்ட விடாது. இந்த முடிச்சு இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நவம்பர் மாதம் கடைசி நாளில் இந்த முடிச்சை எடுத்து இதில் இருக்கக்கூடிய ₹1 கோவில் உண்டியலில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி அந்த துணியையும் கற்பூரவள்ளி இலையையும் ஓடுகின்ற நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுருங்க. கால்படாத இடத்துலையும் தூக்கி போடலாம். மாதத்தோட முதல் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிலைவாசல் பரிகாரம் நிச்சயமாக இந்த மாதம்